ஹலோ சேனல் பை சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இப்போது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான். நம்ம முன்னாடியே ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பேசியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து ஒரு போஸ்டர், பின்னாடி வேன்கோவோட பெயிண்ட்டு, முன்னாடி ஒரு கன்னு, இந்த பக்கம் ஒரு ரோஸு. இன்னைக்கு வந்து 6 மணிக்கு வரப்போகுது அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தது, நம்ம கெஸ் பண்ண தியரிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம கெஸ் பண்ணதில்லை, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்த தியரிஸ் எல்லாமே கரெக்ட் தான். இது வந்து நம்ம அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷனில் நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற ஒரு படத்துடைய ஒரு அப்டேட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்துடைய ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா, இல்லை வந்து இது ஒரு ப்ரொமோ வீடியோவா, நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். படத்துடைய பேர் வந்து டிசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஏன் டிசி அப்படிங்கிறது வந்து நான் ப்ரொமோ வீடியோ டீகோடிங் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இது டீகோடிங்னு இல்லை, ஒரு சின்ன ஓவர் வியூ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன ரிலேட்டிபிலிட்டி மட்டும்தான் இருக்குமே தவிர, இது அப்படியே படத்தில் இருக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. நம்ம விக்ரம் கூட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, விக்ரம்க்கு லியோக்கெலாம் இருக்க மாதிரி இது ஒரு என்ன சொல்கிறது ப்ரொமோ வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். முதல் விஷயம் என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ரெட்ரோ பாடல் வந்து ஒன்று ப்ளே ஆகுது. ஆப்வியஸாக அனிருத் அவர்களோட மியூசிக் தான். ஒரு ஜேடிக்கு எந்த மாதிரியான அந்த ஒரு ஆல்கஹாலிக்காக ஒரு ஜாஸான ஒரு மியூசிக் வந்து போட்டிருந்தாரோ, அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஜாஸ் மியூசிக் வந்து இதில் ப்ளே ஆகுது. அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் லிரிக்ஸ் தான் வருது. யார் லிரிக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹெய்சன்பர்க்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மேபி வேறு யாராவது கூட இருக்கலாம். ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் மாதிரி தெரியுது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல். அதில் லோகேஷ் கனகராஜ் வந்து முழுசாக மூஞ்சி ஃபுல்லாக ரத்தத்தோட, கையில் ஒரு கத்தியோட வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பமிகா கேபி அந்த ஆக்ட்ரஸ் தான் வந்து ஹீரோயின் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் வந்து மிரர் பார்த்து எதுக்கோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் கையில் இருக்க கத்தியை வந்து எடுத்து வைக்கிற மாதிரியோ இல்லை தூக்கி போகிற மாதிரியோ தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காண்டம் பாக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்க ஒரு ப்ராஸ்டியூட் ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு இப்படி மூக்கு துடைக்கிற மாதிரியான ஒரு ஷாட் 2 பேருக்குமே வந்து மாறி மாறி காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஃப்ரேம்லேயே வந்து 2 பேரோட நேமையும் காட்டிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் தேவதாஸ் அப்படின்னு சொல்லி. எஸ், தேவதாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட கேரக்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பயே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவதாஸ் சந்திரா, அதுதான் இந்த படத்துடைய டைட்டிலாக வந்து டிசி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நான் கூட ஃபஸ்ட்டு டிடெக்டிவ் காமிக்ஸ்னு நினச்சேன். ஏன்னா இவர் டிசி ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருப்பாங்க. அது ஒரு சின்ன டச்சாக இல்லை ஈஸ்டர் எக் மாதிரி வச்சாங்களோ என்னமோ, படம் பேரும் வந்து டிசி அப்படிங்கிற மாதிரி வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே அந்த போஸ்டரில் வின்சென்ட் வேங்கோடைய ஒரு பெயிண்டிங் வந்து பின்னாடி வச்சுருந்தாங்க இல்லையா பேக்ரவுண்டாக, அந்த பெயிண்டிங் தீம்லேயே வந்து ஒரு ரூம் வந்து இருக்குது. அந்த ரூமில் இந்த பக்கம் ஹீரோயின் இருக்க ஒரு மிரரோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த பக்கம் லோகேஷ் கனகராஜ் வந்து உட்காந்து நின்றுட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் காமிச்சு இந்த ப்ரோமோ வந்து முடியுது. ஸோ இது பார்க்கும்போது ஒரு ராவான இல்லை வந்து ஒரு பீரியாடிக், அது 1995லேருந்து 2000 இல்லைனா 1990லேருந்து 2000 அந்த டைம் பீரியடுக்குள்ளே நடக்கிற ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. அந்த டைம் பீரியடில் தான் செட் பண்ணியிருக்காங்க இந்த கதையை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை தாண்டி ஒரு பயங்கர ராவான ஆக்ஷன் பேக்கடான, அதே நேரத்தில் ஒரு லவ் போர்ஷன் சைடும் இருக்கக்கூடிய ஒரு கதையை வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போது அந்த காண்டம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு அந்த தீமாக இருக்கட்டும், இது எல்லாமே கதையை இன்னும் கிரவுண்டடாக அதை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்கிற ஒரு என்ன சொல், புதுப்பேட்டையில் அந்த ஒரு சீனை வச்சு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும் அந்த கொக்கி குமாருங்கிற கேரக்டர். மேபி அந்த மாதிரியே அந்த அளவுக்கான கிரவுண்டடான ஒரு கேரக்டராக இல்லை, அந்த அளவுக்கு கிரவுண்டடான ஒரு கதையாக வந்து இந்த கதை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம டேரக்டர்கிட்ட இருந்து கடைசியாக சானிக் ஆயுதம் வந்து அந்த அளவுக்கு கிரவுண்டடான ஒரு ப்ராஜெக்டாக அமைஞ்சுது. அதுக்கடுத்து கேப்டன் மில்லரும் நம்ம அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அது கொஞ்சம் சினிமா தன்மையாகவும் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்ல படம் தான், இருந்தாலும் வேற ஒரு ஜானரில் போயிடுச்சு. மறுபடியும் ஒரு கிரவுண்டடான படம் வந்து இவர்கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்க இந்த நிலையில் இந்த படம் அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுவரையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் ஒரு விஷயம் நடித்து அந்த மாதிரி வந்து பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு டெபியூ ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து பண்ணியிருக்காரு படத்தில், அது இல்லாமல் ஒரு ஆல்பம் வந்து பண்ணியிருக்காரு ஸ்ருதிஹாசனோட. அப்படி இருந்தாலும் இது ஒரு டெபியூ ஆக்டர் கணக்கு தான். ஸோ இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து ரசிகர்கள் மத்தியிலே இருக்குது. ஹீரோயினுக்கு இப்போ இருந்தே வந்து ஃபேன் பேஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது.
ஸோ கண்டிப்பாக பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. படத்துக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பார்க்குறதுக்கு நான் பயங்கர ஆவலோட இருக்கேன். முக்கியமாக படத்துடைய அந்த ஆல்பம் ஒரு சிங்கிள் ரிலீஸ்க்கும் நான் பயங்கர ஆவலோட இருக்கேன். ஏன்னா இந்த இதில் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஸோ அனிருத் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பார்த்துட்டு? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தை பற்றி உங்களுடைய அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.